தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய நிலையில் 80 முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த சோதனைக்கான காரணம் என்ன? 80 முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய ஆவணங்கள் எதனை பற்றியது? இந்த ஆவணங்களினுடைய முழு சாரம் என்ன? விவரம். வணக்கம் கனகதாரா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி காமராஜ் நகர்ல வசித்து வருபவர் பன்னீர்செல்வம். இவர் அதிமுகவை சேர்ந்த நிலையில் 2011 16ஆம் ஆண்டு வரை பண்ருட்டி நகர்மன்ற தலைவராக இருந்தார். இவருடைய மனைவி சத்யா, இவங்க 2016 2021ஆம் ஆண்டு வரை பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்போது அதிமுக மாநில மகளிரணி துணை செயலராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்திற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் இருந்தது. அதன் அடிப்படையில கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில 8 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று காலை 5:40 மணி முதல் தொடர்ந்து அவர் வீட்டில் சோதனை நடத்தினர். கிட்டத்தட்ட இரவு 11:30 வரை இந்த சோதனை நடைபெற்றது. 17 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. அப்பொழுது சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கடலூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில தற்போது இது குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஆன் தமிழுக்கு முக்கிய தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில 80 முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போல இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதால் தொடர்ந்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்ற ஒரு முக்கிய தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த தொடர் சோதனையில அடுத்தடுத்து இந்த சோதனையில் ஏற்படுத்தப்பட்ட தகவல்கள் குறித்து முக்கிய தகவல்கள் இன்று மாலை வெளியிடப்படும் என்றும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் சத்யா பன்னீர்செல்வம் அவருடைய கணவர் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடைபெற்றதாகவும், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதெல்லாம் பண்ருட்டிக்கு வருகிறாரோ அப்பொழுது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தொடர்ந்து 2 முறை கடந்த ஆண்டும் இதே போன்று அவர் வந்த 2 நாட்களில் சோதனை நடைபெற்றதாகவும், அதே போல இந்த முறை மக்களை காப்போம் பேரணி பிரச்சார பேரணி வந்த பொழுது கூட அதுக்கு 2 நாட்களில் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் அவரது தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல்கள்ல 80 முக்கிய ஆவணங்கள், அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், அதே போல அந்த தங்க நகைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஆவணங்களாக கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.